இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே முடி கொட்டும். இந்த முடி கொட்டாமல் நல்லா வலிமைப்படுத்துவதற்கான இயற்கை பொருட்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தலைமுடி ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா முடி கொட்டுதல், முடி வெடிப்பு மற்றும் தலைமுடி பொடி விழுந்து தான் காணப்படும். அதோட முடியின் அடர்த்தியும் குறைந்து மெலிந்து எலிவலை போல தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடனே தலைமுடிக்கு ஊட்டமளிக்கும் பொருட்களால போதிய பராமரிப்புகளை நம்ம கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பலவீனமான தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு கொடுத்து வந்தா தலைமுடி மோசமாவதை நம்ம தடுத்திருக்கலாம். அதற்காக கடையில விற்கப்படும் விலை அதிகமான பொருட்களை கொண்டு நம்ம செலவு செய்யணும்ன்றது கிடையாது. நம்ம வீட்டுல உள்ள சில இயற்கை பொருட்களை கொண்டே பராமரிப்பு செய்யலாம். இதனால தலைமுடியின் வலிமை அதிகரிப்பதோடு முடியும் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். தலைமுடி வலிமைப்படுத்த உதவும் இயற்கை பொருட்கள் என்ன, அவற்றை எப்படி நம்ம உபயோகிக்கணும் என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவகேடோ பழத்துல உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் புரோட்டீன்கள் தலைமுடியின் வேர்களுக்கு ரொம்ப ஊட்டமளித்து வலிமை அடைய செய்யலாம். ஆகவே அவகேடோ பழத்தை நீங்க மசித்து தலையில் தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பின்பு வெதுவெதுப்பான நீர்ல நீங்க குளிச்சுட்டு வரணும். இதை வாரத்துல ஒரு முறை நீங்க செஞ்சாலே சிறந்த பலன் கொடுக்கும். அடுத்தது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில்ல தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமான அளவுல இருக்கு. ஆகவே இரவுல படுக்கும் முன்பு ஆலிவ் ஆயில நம்ம முடியோட வேறு, அதாவது ஸ்கேல்ப்ல நல்லா படுற மாதிரி மென்மையா சிறிது நேரம் மசாஜ் செஞ்சுட்டு இரவு முழுவதுமே நம்ம ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலை குளிச்சுட்டு வந்துடணும். இப்படி நீங்க வாரத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்க வேர்க்கால்கள் நல்ல ஊட்டம் பெற்று வலிமை அடையுமா. அதனால அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கம்மியான செலவுல நம்ம வீட்டுல இருந்தே செய்ய வேண்டிய விஷயங்கள். வைட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது பலவீனமான முடியோட வேர்களை வலிமை அடைய செய்வதோடு முடி உடைவதையும் அது தடுக்குது. எனவே வைட்டமின் இ கேப்சூலில் உள்ள எண்ணெயை தனியாக எடுத்து அதை நம்மளோட ஸ்கேல்ப்ல படும்படி நல்லா தடவி 1 மணி நேரம் கழிச்சிட்டு மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம தலைய அலசலாம். வாரத்துல 2 முறை இதை செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த வேர்கள்லாம் நல்ல வலிமை கிடைக்கும். அதே மாதிரி வாழைப்பழத்துல உள்ள பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் முடியோட வேர்கால்களை பலப்படுத்தும் மற்றும் தலைமுடி உடைவதையும் அது தடுக்கும். அதற்கு நன்கு கனிந்த வாழைப்பழத்தை மசித்து தலை முழுவதும் தடவி 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஷாம்பு போட்டு தலை குளிச்சிட்டோம்னா நம்மளோட முடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இந்த முறையை வாரம் ஒரு முறை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. அடுத்தது தேங்காய் கிரீம். தேங்காய் கிரீமை முடியின் வேர் முதல் முனை வரை நல்லா தடவி 25 நிமிடம் ஊற வைத்து பின்பு ஷாம்பு போட்டு நம்ம தலைமுடியை அலசிடலாம். இந்த முறையை நீங்க மாதத்திற்கு 2 முறை பயன்படுத்தினால் தலைமுடி வலிமை அடைந்திருப்பதை நம்மளே கண்கூடா பார்க்கலாம். அடுத்தது பாதாம் எண்ணெயில உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் மற்றும் இதர ஊட்டமளிக்கும் உட்பொருள்கள் முடியின் வேர்க்கால்களின் வலிமையை அது அதிகரிக்குது. எனவே இரவில் படுக்கும் முன் பாதாம் எண்ணெயை ஸ்கேல்ப்ல படும்படி நல்லா தடவி சிறிது நேரம் மசாஜ் செஞ்சுட்டு நீங்க தூங்கிடலாம். இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி தலை குளிச்சிடலாம். இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கரு. புரோட்டீன் அதிகம் நிறைந்த முட்டையின் மஞ்சள் கரு தலைமுடியின் ஆரோக்கியத்தில் மாயம் செய்து அழகான தலைமுடிய பெற உதவுது. அதற்கு ஒரு முட்டையின் மஞ்சள் கருவுடன் 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து முடியோட ஸ்கேல்ப்ல படும்படி நல்லா தடவி 20 நிமிடம் ஊற வைத்து பின்பு ஷாம்பு பயன்படுத்தி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்க வாரத்துல ஒரு முறை செஞ்சீங்கன்னா முடி ரொம்ப ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வளர தொடங்கும். அடுத்தது தேனில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் ஸ்கேல்பில் உள்ள கிருமிகளை நீக்கி முடியோட வேர்க்கால்களுக்கு ஊட்டம் அளிக்கும். அதற்கு 1 டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை ஒன்றாக கலந்து அதோட வேர் கால்களில் படும்படி தடவி 30 நிமிடம் கழித்து நீர்ல குளிச்சுட்டு வரணும். இந்த முறையை நீங்க மாதத்திற்கு 2 முறை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. நீங்களே பாப்பீங்க உங்க முடி உதிர்வது நின்னுடும். அதே மாதிரி உங்க முடியும் நல்ல அடர்த்தியா வளர தொடங்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.